எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சற்று முன் ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகி மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் தெரிந்தவுடனே தன்னுடைய அம்மா இப்படி டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்கங்கிற விஷயம் தெரிந்தவுடனே அவர் செய்த விஷயங்கள் பற்றின பல முக்கியமான தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதே மாதிரி அவர் இந்த டைவர்ஸ் குறித்து பல முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுவும் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி மிக பெரும் அளவுக்கு வைரலாக பரபரப்பாக போயிட்டுருக்கு. அவர் என்ன சொன்னார், எதனால் இது இவ்வளோ பெரிய அளவுக்கு பரபரப்பை சமூக வலைத்தளங்களில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றியும், இதில் யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. இது மிக பெரும் அளவுக்கு ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்துச்சு, இவர் பல உண்மைகளை வெளியே கொண்டு வந்திருக்காரு. அது எல்லாம் என்ன அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இப்போ நம்முடைய தமிழகம் முழுக்கவே ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். தளபதி விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண விஷயம் பற்றி தான் மொத்த தமிழகமுமே இப்போ பேசிகிட்டு இருக்கு. இப்படி இருக்கிறப்ப ஒவ்வொருத்தர் மேலே நியாயம் இருக்குது, ஒவ்வொருத்தர் மேலே தவறு இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பல விஷயங்கள் தற்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்கு. யார் மேலே நியாயம் இருக்குது, யார் மேலே தவறு இருக்குது அப்படின்னு. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இப்போ பல உண்மைகள் வெளியே வந்து கொண்டே இருந்தாலும் ஆரம்பத்திலிருந்தே தளபதி விஜய் அவர்களுடைய தீவிர ஆதரவாளர்கள் கொஞ்சம் கூட அவரை விட்டு விலகவே இல்லை. மேலும் அவருக்கு உறுதுணையாக தான் இருக்கிறாங்க. சமூக வலைத்தளங்களில் அவருக்கு ஆதரவாக தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய எதிராளர்களை அதிர வைத்திருக்கு. நாம் தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி அவருக்கு தீவிரமாக ஆதரவாளர்களாக இருக்கிறவங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலாம், அவங்கள நம்ம பக்கம் இழுத்தரலாம் அப்படின்னு பார்த்தா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் நமக்கு எதிராகவும் தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது நேயர்களே, ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா, இது தளபதி விஜய் அவர்களுக்கு மேலே பழியை சுமத்துவதற்காகவும் இந்த எலெக்ஷனில் அவரை முழு தீவிரமாக செயல்பட விடாமல் இருக்கிறதுக்காகவும், தமிழக மக்கள் அவருக்கு எதிராக இருக்கிறதுக்காகவும், அவருடைய ஆதரவாளர்களுடைய பலத்தை குறைக்கிறதுக்காகவும் தான் இப்படிப்பட்ட விஷயம் பண்ணி இருந்தாலும், எப்படி இது அப்படியே திருமணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் விமர்சகர்களாலையும் தமிழக மக்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கூர்ந்து எதையுமே ஆலோசிக்கக்கூடியவங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே உத்து கவனிக்கக்கூடியவங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண பிளான் அப்படியே இவங்களுக்கு ஆப்போசிட்டாக முடிஞ்சிருக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, சங்கீதா அவர்கள் இந்த ஒரு டைவர்ஸுக்கு எப்போ வேணால் அப்ளை பண்ணியிருக்கலாம், ஒரு 30 நாள் கழித்து இந்த எலெக்ஷன் முடித்து அப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படி எல்லாம் பண்ணாமல் சரியாக 10-30 நாள் எலெக்ஷனுக்கு இருக்கும்போது பண்ணியிருக்கிறாங்கன்னா, இது தளபதி விஜய் அவர்களை மன ரீதியாக உடைக்கிறதுக்கும், மொத்த தமிழக மக்கள் மத்தியில் அவருக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துறதுக்கும், டிவிகேங்கிற கட்சி அழிக்கிறதுக்காகவும் செய்யப்பட்ட சதி அப்படின்னு பாமர மக்கள் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மறக்காம நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் யார் பக்கம் ஆதரவாக இருக்கிறீங்கன்னு. இப்படி இருக்க நேயர்களே, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் பற்றி தளபதி விஜய்க்கு நெருங்கிய சொந்தக்காரங்களும் தளபதி விஜய் மனைவியுடைய நெருங்கிய சொந்தக்காரங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தளபதி விஜய் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் என்னுடைய குடும்பம் அப்படின்னு தமிழக மக்கள் தான் சொல்லிட்டு இருக்காரு. இது உண்மையாலும் அவர் வெறும் வாயால் சொல்லலை, இது உண்மையாலும் அவர் மனசில் இருந்தால் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய நெருங்கிய உறவினர், நெருங்கிய சொந்தக்காரங்க, குடும்பத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு யாருமே இல்லை. அவர் உண்மையாலும் இந்த வார்த்தையை மனதில் இருந்தால் மேடையில் சொல்லியிருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட வாக்கியத்தை சொல்லும்போது மனசிலிருந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே புரிய வரும். அவருக்கு சங்கீதா அவர்களுக்கு நெருங்கிய உறவினர்கள், குடும்பத்தினர் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்களுக்கு டிவிகே கட்சி தொண்டர்கள், தமிழக மக்கள், இதை தவிர கடந்த ஒரு 5 வருடங்களாக அவருக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது இப்போ பல விஷயங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு. அவர் இவ்வளோ பெரிய மன ரீதியாக பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது கூட அவருக்கு ஆதரவு சொல்கிறதுக்கு கூட குடும்பத்தினரோ உறவினரோ நண்பர்கள் கூட இல்லாமல் ரொம்பவே தனியாக கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. இப்போ கூட அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே கட்சியை அடுத்து எப்படி கொண்டு போகிறது, டிவிகே தொண்டர்களை எப்படி மேலும் உறுதியாக வச்சுருக்கிறதுங்கிற விஷயத்தை பற்றி தான் பேசி கொண்டு இருக்கிறாரே தவிர, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் பெருசாகவே எடுத்துக்காமல் தான் இருக்கார் அப்படிங்கிற விஷயம் தெளிவு வந்திருக்கு. ஆனால் ஒரு விஷயம் ரொம்பவே தெளிவாக புரிய வந்திருக்கு. அவர் என்னதான் இவ்வளோ
அவ்வளோ வந்து தைரியமாக இருந்தாலும் அவருடைய முகம் வந்து காட்டி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது தளபதி விஜய் அவர்கள் வந்து எப்பயுமே ரொம்பவே சந்தோஷமாக ஜாலியாக சின்ன சின்ன நேரத்தில் கூட ரொம்பவே சந்தோஷமான விஷயங்களையும் காமெடி பண்ணக்கூடியவராக இருப்பாராம். ஆனால் ஒரு 2-3 நாட்களாக ரொம்பவே அமைதியாக ரொம்பவே இறுக்கமான மூஞ்சை வச்சுக்கிட்டு இருக்கிறாராம். இது அவரை சுற்றி இருக்கிற கட்சிக்காரங்களை மிக பெரும் அளவுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். ஆனால் அப்படி இருந்தாலும் தளபதி விஜய் அவர்கள் கட்சி நம்ம தான் கண்டிப்பாக ஜெயிப்போம், நம்பிக்கையாக இருங்க, கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை நம்ம ஏற்படுத்துவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கிறாராம். மறுபுறம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மனைவி அவர்கள் அப்படியே ஆப்போசிட்டாக ரொம்பவே மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகியிருக்கு. அதாவது அவங்க தன்னுடைய டைவர்ஸ் மனுவில் நான் வந்து தளபதி விஜய் அவர்களால் தன்னுடைய கணவரால் வந்து வீட்டிலேயே பூட்டப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவங்க வந்து ரொம்பவே சுதந்திரமாக தான் அவங்களுடைய உறவினர் வீட்டிலையும் அப்பா அம்மா வீட்டிலையும் ரொம்பவே மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய மனைவி வந்து எப்பயும் போல தான் இருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க வந்து இந்த ஒரு டைவர்ஸை எலெக்ஷனுக்கு 30 நாள் இருக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் கொஞ்சம் கூட கிடையாதான். அப்படி இருந்தாலும் அவங்க இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்கன்னா மனசில் கவலை இருக்கிறவங்க இதை பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ரொம்பவே தெளிவாக தான் இப்படிப்பட்ட ஒரு மூவை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அங்கே இங்கே பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தளபதி விஜய் மனைவி உண்மையாலும் பெரிய அளவுக்கு கவலைப்படலை அப்படிங்கிற தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்களும் ஒரு பெண் தான், அவங்களுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு கவலை இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறது தாய்மார்களுடைய கருத்தாக இருக்குது. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, என்னதான் இவங்க இப்படி சண்டை போட்டிருந்தாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து தன்னுடைய தளபதி விஜயுடைய மகனான ஜேசனுக்கு வந்து மிக பெரும் அளவுக்கு கவலையை ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் தெரிந்த உடனே ஜேசன் அவர்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு மன உளைச்சல் அடைஞ்சிருக்கிறாராம். இதற்கு முன்னாடி தளபதி விஜய் மகனான ஜேசன் அவர்கள் தான் வந்து ஒரு டைரக்டராக போகிறேன் அப்படிங்கிற விஷயம் சொன்ன உடனே அப்பாவான விஜய் அவர்கள் கொஞ்சம் கூட ஆதரவு தெரிவிக்கலையா. ஆனால் அதுக்கெல்லாம் மனம் கலங்காத ஜேசன் அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு டைவர்ஸ் செய்தியை தன்னுடைய தாய் அவர்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிந்த உடனே நொறுங்கி போயிருக்கிறாராம். அவரை வந்து தன்னுடைய நண்பர்கள் கிட்ட யாருக்கிட்டையுமே பேசாமல் தனிமையில் இருக்க ஆரம்பிச்சிட்டாராம். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவருடைய நலம் விரும்பிகள் அனைவருமே தற்போது தளபதி விஜய் மகனுடைய வீட்டுக்கு போய் தைரியமாக இருக்கிறதுக்கு நண்பர்களும் தோழிகளும் பல விஷயங்கள் வந்து ஆறுதல் கூறிட்டு இருக்கிறாங்களாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மகன் வந்து சோகமாக இருந்து யாருமே பார்த்தது கிடையாது. எப்பயுமே ஜாலியாக தான் இருப்பாராம். அப்பான்னு எப்பயுமே அவ்வளவு பாசமாக இருக்கக்கூடியவராம். அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு செய்தியை தளபதி விஜய் மகன் கேட்ட உடனே உண்மையாலும் நொறுங்கி போயிருக்கிறாராம். என்னதான் சமூக வலைத்தளங்களில் அவர் வந்து தந்தை மகன் பாசத்தை இருவரும் வெளியே காட்டிக்கலைனாலும் அந்த அளவுக்கு பாசம் மிகுந்தவராம். தளபதி விஜய் மகன் வந்து தன்னுடைய அப்பா மேலே ரொம்பவே பாசமாக இருக்கக்கூடியவராம். தன்னுடைய அப்பாவுக்கு இவ்வளோ ப்ரெஷர் வர்றதை அவரும் விரும்பவே இல்லையா. மிகப்பெரிய அளவுக்கு மனமுடைஞ்சு போயிருக்காராம். தன்னுடைய தந்தை அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை வருட காலம் உழைச்சிட்டு இருந்திருக்காரு. சரியா எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி தன்னுடைய வீட்டிலிருந்தே அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் வரும்னு அவர் வந்து எதிர்பார்க்காதனால ரொம்பவே மனம் உடைந்து போயிருக்கிறாராம். நேயர்களே, இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. நன்றி.